ஸோ வெல்கம் டு த சேனல் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம சிக்கன் மோனிகா எப்படி போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கமான் வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வந்துட்டு சிக்கன் 3/4 கிலோ வாங்கி ஸோ அதில் போன் பீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போன்லெஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, அடுத்து ஒரு முழு முட்டையை எடுத்துகிட்டு ஸோ முட்டையை உடைச்சி உள்ள ஊற்றிடும். ஸோ அடுத்தது வந்துட்டு தேவைக்கேற்ப மஞ்சத்தூள், மல்லித்தூள். மஞ்சத்தூள் எவ்வளோ போடுறீங்களோ அதே அளவு மல்லித்தூள், பெப்பர் தூள், சீரகத்தூள், அடுத்தது கரம் மசாலா. ஸோ இப்போ பெப்பர் தூள் எல்லாமே எவ்வளோ போட்டிங்களோ அதில் 1/4 கரம் மசாலா. ஸோ அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூள். நான் கொஞ்சம் அதிகமாக போட்டேன். கொஞ்சமாக மிளகாத்தூள். அடுத்து கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சோண்டு ஃபுட் கலர், இது நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. ஸோ இதெல்லாம் இப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை வந்துட்டு எலுமிச்சம்பழத்தோட சாரை புழிஞ்சு விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கிறது ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இது பண்ணதுக்கப்புறம் கலக்கினதுக்கப்புறம் ஸோ இது வந்துட்டு ஒரு 45 to 1 hour வந்துட்டு 45 minutes to 1 hour வந்துட்டு மேரினேட் ஆகணும். ஸோ இது இப்படியே வந்துட்டு வச்சுருங்க. ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. 1 hour கிட்ட ஆக போகுது. ஸோ இது நம்ம இப்போ வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவும் மைதாவும் சேர்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எவ்வளோ கார்ன்ஃப்ளவர் போட்டிங்களோ அதில் பாதி மைதாமா, அதாவது 1 டீஸ்பூன் மைதாமா போட்டுக்குங்க. இப்போ ரெண்டையும் போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்க. முன்னாடி உப்பு போட்டிருப்போம். இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் உப்பு வேணும்னாலும் உப்பு இப்போ சேர்த்துறேன்னா சேர்த்திக்கணும். கொஞ்சம் நேரம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் வந்துட்டு காய வச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணதுலேருந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம போடலாம். எண்ணெய் லோ ஃப்ளேமில் வச்சு போடுங்க, இல்லைன்னா சீக்கிரம் வந்துட்டு கருக ஆரம்பிச்சிடும். கருகுச்சுன்னா சிக்கன் வந்துட்டு புளிக்கும். ஸோ போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் பிரித்து விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா எண்ணெய் இதானதுக்கப்புறம்
எல்லாத்தையும் பிரித்து விடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இதில் பச்சை மிளகா ஒரு 4 சிறுசாக இந்த மாதிரி சிறுசாக வந்துட்டு அரைஞ்சது. அண்ட் இது வந்துட்டு இஞ்சி, அதுவும் வந்துட்டு நல்லா சிறுசாக ஸ்லைடாக அரைஞ்சது. பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை தலை, அதுவும் சிறுசாக தூராக அரைஞ்சது. அப்புறம் முந்திரி பருப்பு. ஸோ இது எல்லாத்தையுமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். ஸோ இப்போது வானலில் வந்துட்டு வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை காய வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சீரகம் போட்டு வச்சுங்க வேணுங்கிற அளவுக்கு. ஃபஸ்ட்டு பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இந்த 3 போட்டு நல்லா வணங்குற அளவுக்கு நல்லா தாளிக்கணும். நல்லா வணங்குற அளவுக்கு தாளிக்கணும். ஏன்னா பச்சை மிளகா அப்போ தான் காரம் வந்துட்டு தெரியும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற கருவேப்பிலை, முந்திரி, ஸோ இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை வணங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து நம்ம பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை வந்துட்டு இதுக்குள்ள போடுங்க. ஸோ போட்டுட்டு நல்லா அதோட ஃப்ளேவர் வர வரைக்கும் ஸோ நல்லா வந்துட்டு அதோட ஃப்ளேவர் அந்த எண்ணெய் இது வச்சு ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட சிக்கன் மோனிக்கான்னு நான் வச்சுருக்கிற பேர் ரெடி. ஸோ இதே மாதிரி புது புது ரெசிபியை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு ஒவ்வொன்றும் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரணும் அப்படின்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ். பாய்.